கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவ ஜனங்களே, ஒரு காலமாக வீடியோவில் இல்லாத எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உங்களுடைய அநேகருடைய ஜெபத்தினால மறுபடி புது உயிர் பெற்று புதிய எண்ணங்களோடு, புதிய சிந்தையோடு, புதிய நோக்கத்தோடு கூட இன்னைக்கு புதிய வீடியோ, இந்த புதிய வருடத்தில் இங்கே பார்க்குற அத்தனை பேர்த்துக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷமான நாட்களுக்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தைரியமாக இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய பெரிய காரியங்கள் என்ன சரி தெரியுங்களா? யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சத்திய தருவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்களும் நானும் சாதிக்க பிறந்தவள். நீ சாதிக்க பிறந்தவன், நீ சாதிக்க பிறந்தவள், சாக பிறந்தவள் அல்ல, சாக பிறந்தவள் அல்ல. தைரியம் இந்த வருடத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம் சொன்னது போல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று அர்த்தம்படி நீங்கள் தைரியமாக இருக்க போகிறதுக்காக தெய்வத்தை மனதார நன்றி சொல்லுகிறேன். என்ன தெரியுங்களா? சுருக்கமான காரியங்களை பாருங்க. சாப்பாடு சொல்லும் பொழுது சா இல்லாமல் சாப்பாடு சொல்ல முடியாது. ஒரு சாதனை செல்லும்போது சா இல்லாமல் பண்ண முடியாது. சாவி எழும்போது கார் சாவி, வண்டி சாவி, வீட்டு சாவி, வீரோ சாவி, சாவியில் எத்தனோ விதமான சாவிகள் இருக்குது. சா இல்லாமல் நீங்களும் நானும் எதுக்கு வந்தோன்னா சாதிக்க பிறந்தவன். இந்த வருடத்தில் நீங்கள் படிப்பில் முன்னேறணும், ஒரு தொழிலில் நீங்கள் முன்னேறணும், குடும்பத்தில் முன்னேறணும், வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்ப ஜெபத்தில், அதாவது யோசு 24:15 சொன்ன போல, நானும் என் வீட்டாளர் கர்த்தரை சேவிப்பு வார்த்தை நீங்கள் சேவிக்க போகிறதுக்காக, நீங்கள் பெரிய சாதனை செய்ய போகிறதுக்காக மனதார தெய்வத்தை நன்றி சொல்லுங்கள். தகப்பனே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். சிறுவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், முதியோர்களுக்காய், விதவைகளுக்காய், திக்கட்ட பிள்ளைகளுக்காய், கண்ணு தெரியாத பிள்ளைகள், காது கேட்க முடியாத பிள்ளைகள், வாய் பேச முடியாத பிள்ளைகள், தெய்வமே, இந்த குப்புசாமி என்ற யோசுவா டேவிட் ராஜாவை பூமியினா இருந்து, செவுடனா இருந்து, பைத்தியக்காரனாக இருந்து தேவன் பரிபூர்ண குணப்படுத்தி சுகப்படுத்தி கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசிரமம் வைத்த தெய்வம். வாலிப பிள்ளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்தியா தேசம் வல்லரசு தேசமாக மாறப்போறதுக்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்களுக்காக, பெண்களுக்காய் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, நீங்கள் மகிமைப்படுவீராக. எரேமியா 1:19 சொன்னது போல, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்க முடியும், நான் உன்னுடனே இருக்கின்ற கர்த்தர் சொல்லுகிறேன் வார்த்தை முடி செய்ய போற தெய்வக்காக சுத்தரும். குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும், மகிமைப்படுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.